எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறை தொகுதி புத்தானத்தம் நகரம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புத்தானத்த நகரத்தின் தலைவர் சகோதரர் இமாம் ஹுசைன் அவர்களே, மற்றும் இங்கு தொகுப்புரையாற்றிய சகோதரர் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும், மற்றும் எனக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரை ஆற்றிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் பாஸ்டர் மார்க் அவர்களையும், மற்றும் ஒரு எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற திருச்சியின் எழுச்சி நாயகர் சகோதரர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் இமாம் ஹசான் ஃபைஜி அவர்களே, மற்றும் ஒரு எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற சமூக செயல்பாட்டாளர் சகோதரர் சத்ய பிரபு செல்வராஜ் அவர்களே, மற்றும் ஒரு எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற மணப்பாறை வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவரும் டாக்டருமான முகமது அலி ஃபாசி அவர்களே, மற்றும் இங்கு என்னுடன் வருகை புரிந்துள்ள விமன் இந்தியா மூவ்மெண்டின் திருச்சி மாவட்ட தலைவர் சகோதரி தௌலத் நிஷா அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தேசம் முழுவதும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அனைத்து இடங்கள்லையும் நம்மளுடைய கண்டனங்களையும், நம்மளுடைய கோரிக்கைகளையும், நம்மளுடைய உரிமை மீட்பு போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஒன்றிய அரசு ஏதோ இன்னைக்குதான் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. இவர்கள் RSS செயல் திட்டத்தை இந்தியாவில் அரசியல் சாசன சட்ட நெறிமுறைகளுக்கு முரணாக நடைமுறைப்படுத்த பல குறுக்கு வழிகளை கையாண்டு வருகிறார்கள். இன்னும் அவர்களுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணினுடைய மைந்தர்களான இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கும், இன்னும் அதன் மூலமாக அவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை அழித்து அவர்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும், அவர்களுடைய தியாகங்களை மறைக்க வேண்டும் என்று இந்த RSS உடைய சதி திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு பிஜேபி சங்க பரிவார கூட்டம் இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, அவர்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுது இருந்து அவர்கள் நீதிமன்றங்களையும் மற்றும் அரசுடைய அதிகார வர்க்கங்களையும் தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பாபரி பள்ளியோடைய வழக்கு எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடித்தவர்களுக்கு மீண்டும் அந்த இடம் சொந்தம் சொல்லி அந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்தலாக்குடைய தடை சட்டம். 2002 குஜராத்துடைய முதல்வராக இருந்த நம்முடைய மோடி அவர்கள் மிகப்பெரிய இஸ்லாமியர்கள் பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை நடத்திட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன பண்றோம், முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரோம். ஏன்னா முத்தலாக்னால பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏங்க, நீங்க முதல்வராக இருந்த பொழுது குஜராத்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு அந்த தீர்ப்பை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கும் நீதி கிடைக்கல, யாருக்கும் நிவாரணம் கிடைக்கல, அத்தனையும் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்ததாக இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் குடியுரிமை திருத்த சட்டம். அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வேணான்னு ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அதற்கு ஆதரவா என்ன பண்ணிருக்காங்க, கையெழுத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய மாநிலத்துல நாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, காஷ்மீர் மாநிலத்துடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்க இல்லைங்களா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்கள், அந்த மக்கள் 144 தடை உத்தரவின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் என்னைக்கு அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த மக்கள் 144ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பறிச்சிருச்சு இந்த மத்திய அரசு. யாருக்குங்க நல்லது செய்யறது? நீங்க எங்களோட பாதுகாவலர்களா? உங்க மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஓனாய் ஆட்டை பாதுகாப்பதை போல கதையில படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் இந்த மத்திய அரசு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நாங்க கேட்டோமா உங்ககிட்ட, இப்படி ஒரு சட்டத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டோமா? இன்னைக்கு வக்ஃபுடைய சொத்தை பத்தி இன்னைக்கு எல்லா சகோதரர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மூன்றாவதாக இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு
பணக்காரர்கள். அப்படிப்பட்ட இன்னைக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக இன்னைக்கு பல அரசு கட்டிடங்கள் செயல்பட்டு இருக்கு, பல பள்ளிவாசல்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு, பல இடங்களுடைய கபர்ஸ்தான்கள் வக்ஃபுடைய இடம். இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய இடங்களை கையகப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. காஷ்மீர்ல நீங்க செஞ்சது என்னன்னு எங்களுக்கு தெரியும்ல. அடுத்ததான் இவங்க சொல்றாங்க பொது சிவில் சட்டத்தை நாங்க அமல்படுத்த போறோம்னு சொல்லி. அதற்கு உண்டான ஒரு வேலையாகத்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா. பொது சிவில் சட்டம் வந்துருச்சுன்னா இந்த நாடு என்னாகும், ஒரே சட்டத்தின் கீழே யாரும் எந்த மதத்தையும் பின்பற்ற முடியாது. அவர்களுடைய மதங்களுடைய எல்லா விஷயங்களையும் தூக்கி மூடி வச்சுட்டு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே மதத்தின் அடிப்படையில வாழணும். அதுதான் பொது சிவில் சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளாகவும் ஒவ்வொன்றா இவங்க என்ன செய்யறாங்க, உள்ள கொண்டு வராங்க. ஏன் எப்படி இவங்களால கொண்டு வர முடியுது? இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் இந்தியால இருந்தாலும் 4340 கோடிக்கு மேலாக அதிக வருமானத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தான் இன்னைக்கு பிஜேபி இருந்துட்டு இருக்கு. எல்லா அரசு அதிகாரங்களையும் கையில் வச்சிருக்காங்க, இன்னைக்கு நீதிமன்றங்களை கையில் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல புதியதாக தலைமை தேர்தல் கமிஷனரா ஞானேஷ்குமார் என்ன பண்ணாங்க, நியமனம் பண்ணாங்க. அவர் யாரு? இந்த காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்க இல்லைங்களா, அதுல மிக முக்கியமான நபரு. அதே போல ராமர் கோவில் கட்டினாங்க இல்லைங்களா, அதுலயும் மிக முக்கியமான நபரு. ராமர் கோயிலை கட்டுறதுக்கான நிதி வசூலுடைய கமிட்டியோட மெம்பராக அவர் இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு எப்படிப்பட்ட பதவி? இவர்கள் சொல்வதை கேட்டு அந்த சட்டங்களை இயற்றக்கூடியவர்களுக்கும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன செய்றீங்க, ஒரு சொகுசான ஒரு பதவிகளை கொடுக்குறீங்க. உங்ககிட்ட யார் கேட்கறது? இன்னைக்கு இந்த நாட்டுல சுதந்திரத்துக்காக அதிகமான தியாகங்களை பண்ண ஒரு சமூகம் இன்னைக்கு உரிமைகளுக்காக கேள்வி கேட்கறதுக்கு இந்த ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்கோம். இதுக்கு கூட இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, காவல்துறை அனுமதி மறுத்து பல சட்டங்களை போட்டிருக்கீங்க எங்களுடைய உரிமைகளை கேட்பதுக்கு. அன்னைக்கு நாங்க என்ன பண்ணல, எதையுமே எதிர்பார்க்காம எங்களுடைய சமூகம், எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுடைய தியாகத்துக்காக முன்னாடி போய் நின்னாங்க. அப்ப நாங்க கேட்கலையே. அப்ப நீங்க யாரும் எங்களை பார்த்து இன்னும் கேட்கல. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, நீங்க இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, இந்த இடத்துல போராட்டம் பண்ணாதீங்க, இங்க பொதுக்கூட்டம் நடத்தாதீங்க, எங்களுக்கு ஒவ்வொரு இடையூறுகளையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. மத்திய அரசு ஒரு பக்கம்னா மாநில அரசு ஒரு பக்கம். அப்ப இஸ்லாமியர்களுடைய நிலை எந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வக்ஃபு திருத்த சட்ட மசோதா சிம்பிளா சொல்லணும்னா 12 வருஷத்துக்கு யார் அந்த வக்ஃபு சொத்தை பயன்படுத்துறாங்களோ அது அவர்களுக்கு உரியது. இவங்க சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அதுதான். அத்தனையும் திருடுவதற்கு வக்ஃபு திருட்ட சட்டம் கிடையாது, அது வக்ஃபுடைய திருட்ட சட்டம் தான் இந்த மத்திய அரசு கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இவர்கள் வந்து எந்த அடிப்படையிலையும் இஸ்லாமியர்களுக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ எந்த நல்லது செய்வதற்கும் தயாரா இல்லை. ஆர்எஸ்எஸ் உடைய சதி திட்டங்கள், ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்களை அப்படியே கொண்டு வருவதுதான் இவர்களுடைய வேலை. இன்னைக்கு 3 தடவை தடை செய்யப்பட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, சமீபத்துல 150 கோடியில டெல்லியில 12 மாடி அடுக்கு கட்டிடத்தை கட்டியிருக்கு. எங்க இருந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சு? எங்க இருந்து அவங்களுக்கு இப்ப சொத்து வந்துச்சு? எப்படி அவர்களால இந்த அளவுக்கு முன்னேறி போக முடியுது? எங்களோட உரிமையை கேட்கறதுக்கு நாங்க நடுரோட்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த நாட்டுடைய மக்களை நசுக்குவதற்கும் இந்த நாட்டுடைய மக்களை அடிமைப்படுத்துவதற்கும் இந்த நாட்டை ஒண்ணு சொல்லணும்னா இது காந்தியோட தேசமா இருந்துச்சு, இப்ப காந்தியோட தேசமா மாத்துறதுக்கு உண்டான வேலைகளை இன்னைக்கு மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்றோம். சிஏ என்ஆர்சி என்பிஆர் கொண்டு வருவதற்கான முயற்சியை மத்திய அரசு செய்யும் பொழுது 85 வயது பில்கிஸ் தாதிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாஹின் பாக்குங்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் வெடிச்சிச்சு, சாதாரணமானது இல்ல. அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கலன்னா நாங்க யாருமே வீட்டுக்கு போக மாட்டோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த போராட்டம் வெற்றியை கொடுத்துச்சு. அதை விட வீரியமான போராட்டம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட தலைமையில செய்யணும், செயல்படுத்தணும்னு சொன்னா ஒட்டுமொத்த மக்களோட சக்தியோட நாங்க என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க குரல் கொடுப்போம். ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டோம், உங்களுடைய அச்சுறுத்தலுக்கும் உங்களுடைய போய் பூச்சாண்டிகளுக்கு பயந்து போய் ஒதுக்கி என்ன செஞ்சிட மாட்டோம், வீட்டுக்குள்ள இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சமூகம் எங்களுடைய சமூகம் இல்ல. இன்னைக்கு இத்தனை அரசியல் கட்சிகள்
முஸ்லிம்களோட ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்றீங்க? புதுசு புதுசா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. ஆனா இப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருதுன்னு சொல்லும் பொழுது யாருமே என்ன பண்ணல, அதற்காக எதிர்த்து முதல்ல குரல் கொடுக்கல. அதுக்கு முதல் குரலாக எஸ்டிபி கட்சியோட குரல் மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு முதல் குரல், இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா? வக்ஃபோட சொத்துக்கு பிரச்சனையா? வக்ஃபோட சொத்து இவ்வளவு இருக்கா? வக்ஃபு சொத்தை அபகரிச்சுட்டா நம்மளோட நிலை இப்படி ஆகுமான்னு சொன்னது யாருன்னா எஸ்டிபி கட்சி தான். இன்னைக்கு மக்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எஸ்டிபி கட்சி தான். இப்படி தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிரான அனைத்து பிரச்சனைகளையும் எங்களுடைய கையில எடுத்து, எஸ்டிபி கட்சியுடைய கையில எடுத்து தொடர்ச்சியாக மக்களுக்கு ஆதரவாக, மக்களுக்கான குரலாக, மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோடு இணைந்து விமன் இந்தியா மூவ்மெண்டும் அனைத்து போராட்ட களங்களிலும் பங்கெடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய பிஜேபி RSS சங்க பரிவார கும்பலுடைய கனவுகளை நிறைவேற்ற விட மாட்டோம். அது எஸ்டிபி கட்சி இருக்கும் வரைக்கும் நடக்காது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.